இப்ப தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும். இந்த சபையில நான் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உனக்கு இருளில் பாதுகாக்கப்படுகிற செல்வத்தை தருவேன், மறைக்கப்பட்ட செல்வங்களை தருவேன், நான் உனக்கு தருவேன், நான் இதை செய்தேன், அதனால் நானே கற்று அறிந்து கொள்வேன். கட்டாயம் அறிவிச்சுக்கீங்க. கைதுக்கு உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்திருக்கிறாங்கன்னா உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், நாட்டுவீங்க. இங்க ஒரு வார்த்தையும் கீழே தரையில் இல்லாது. தீர்க்கதரிசிகளால் பேசப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவேறுமா? இது கடவுளோட வசனம். என்னைக்கோ பேசுறாங்க தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி சரிதான் வந்தோம், இயேசு உயர்த்துக்கிட்டோம், வாழ்ந்தோம் இல்லைங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. எப்படிங்க சொல்றீங்க? நான் உயிரோடு இருக்கிறேங்க, நான் உயிரோடு இருக்கிறேங்க. எப்படி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி இந்த பிள்ளைங்களை நான் படிக்க வைக்க போறேன், இதோட எதிர்காலம் என்ன பண்ணுறது? அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். செத்த தெய்வம் காணல. கல்லறைக்கு போனாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதான் சொல்றான் தாவீது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீ இருக்கிறீர்கள். நான் தான் போய் பாதாளத்தில் படுக்க போறேன் பாவம் செஞ்சுட்டு, ஆனா நீ அங்கேயே வந்துடுவா. ஆண்டவர் பாதாளத்துல கூட விடுதலை செய்கிறதா இருக்கிறார். கரங்களை கட்டி நான் எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த செய்தி சொல்றாங்க. இந்த ஈஸ்டர் நாள்ல சொல்றேன், நீ எவ்வளவு கடன் வேணாலும் இருக்குதுங்க, கடன்ல நீங்க மறைக்கும் தருவாயில் இருக்கலாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் உங்களுக்கு ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமை உங்களை எல்லா கடன்களிலும் விடுதலை செய்யும். என்ன வியாதியா இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அதாவது பைபிள் சொல்றது, இயேசு கிறிஸ்து கிட்ட மரித்தோர்ல இருந்து எழுப்புறதுக்கு என்ன வல்லமை, என்ன அதிகாரம் செயல்பட்டதோ அதே வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே வல்லமை எழுப்புறதுக்கு இதான் இயேசு செய்தி. வாதா சச்சுல பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதெல்லாம் எல்லாமே உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாத்தையும் சேர்த்துரும். சொல்லுங்க, பெருக்கிடும், உங்களை உயர்த்தல கொண்டு போயிடும். நீங்க இப்படி தந்திரத்துல மாட்டீங்க. உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் செய்தி என்ன தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்து மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை இப்படியே கீழே வச்சிருக்காது, அது உயரத்திலே கொண்டு செல்லும். தரித்திரவன்கள் எல்லாம் ஐஸ்வரங்களை மாறுவார்கள், ஏழை எல்லாம் பணக்காரன் ஆவான், பாவத்தில் இருந்தவன் பரிசுத்தமா மாறுவான், வியாதியில் இருந்தவன் சுகவீனப்பட்டவன் சுகம் பெற்று அவன் பல பேர் சுகப்படுத்துறவனா இருப்பான். இதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. குரோத் ஆகிட்டே இருக்கும். முன்னாடி கொஞ்சமா தேவனை தேடுறவன் உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படும் பொழுது அவன் இன்னும் நல்ல பலத்த சத்துவத்தை வல்லமையில நிரப்பப்படுவான். உங்க வாழ்க்கை அப்படியே இருக்காது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை அந்த லெவல் கொண்டு போக இயேசு நாமத்தால் உங்களை மூடிச்சா உங்களுக்கு நல்லதாவே ஒரே அந்த வல்லமை எனக்குள்ளே ஒருபடி கரங்களை உயர்த்திக்கல ஆண்டவரே. ஜீசஸ், நீங்க எனக்குள்ள வச்சிருக்கீங்க ஆண்டவரே. கேட்கலாம், நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்குள்ள. அதே சத்துவத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. I feel it, I receive it. கர்த்தர் எனக்குள்ளே வெளிச்சமாய் வந்திருக்கிறீர்.